இன்னைக்கு நம்ம சேனல்ல கொஞ்சம் வித்தியாசமா ஒரு பனி பிரதேசத்துல சயின்டிஸ்ட் இருந்துட்டு அப்படியே ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பனி படர்ந்த இடத்துல ஒரு வித்தியாசமான மிருகம் கிடைக்குது. அதுக்கப்புறம் இவங்க இதை எடுத்துட்டு வந்துட்டு ஆராய்ச்சி பண்றாங்க. கடைசியா இந்த மிருகத்துக்கு என்னாச்சு, அது மட்டும் இல்லாம அந்த ஐஸ்குள்ள இருந்தது என்ன அப்படிங்கறத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. படம் கொஞ்சம் வித்தியாசமா மட்டும் இல்லாம கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்கா போகும். இதுக்கு மேல படத்துக்கு ஒன்லைன் கான்செப்ட் அப்படிங்கிறது தேவையில்லை. நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லாரும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா வந்து அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணியும் தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்ல பனி நிறைஞ்ச ஒரு பிரதேசத்தை தான் காட்டுறாங்க. அதுல ஒரு குகைக்கடியில சயின்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு சில படிவங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தெரியாதனமா ஒரு பனிப்பாறையில ஒரு மிருகம் இருந்துட்டு கிடக்குது. அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிருது. ஏன்னா இவ்வளவு அடியில இருக்கிற ஒரு பனிப்பாறை இருந்துட்டு பலாயிரம் வருஷம், எப்படி பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒருத்தனை தான் இவ்வளவு தூரம் ஆழமா நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் உறுதி செஞ்சுட்டு அவங்களுக்குள்ள பயங்கரமான சந்தோஷம் கிடைக்குது. ஏன்னா கவர்மெண்ட்ல இதுக்கு பெரிய சகுமானம் தருவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இவங்க சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. ஒரு ஹெலிகாப்டர்ல இந்த ஐஸ் பாறையை எடுத்துட்டு போறதுக்கு அந்த ஹெலிகாப்டர் வர சொல்லுதாங்க. இப்போ அதுவும் வந்துருச்சு, அப்படியே எடுத்துட்டு போறாங்க. இப்போ இந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு இந்த பனிப்பாறையில இருக்கிற விலங்கை வந்து ஆராய்ச்சி செய்யறதுக்குன்னு சில வல்லுநர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆளையும், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விலங்கை இயல்பா பார்த்து இந்த விஷயத்துல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்களையும் எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படிங்கறத கவர்மெண்ட்ல எடுத்து வைக்கிறாங்க. அப்போ ஸ்டான்லி அப்படிங்கிற ஒருத்தனை கவர்மெண்ட் வந்து நியமிக்கிறாங்க. இப்போ அந்த ஸ்டான்லி அப்படிங்கிறவர் தான் நம்ம படத்தோட ஹீரோவும் கூட. இவரு அந்த சயின்ஸ் லேபுக்கு வந்துருந்தாரு. வந்தது மட்டும் இல்லாம இவரை பார்த்து அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் ஏளனமா நினைக்கிறாங்க. ஏன்னா இவரு தன்னோட ஆராய்ச்சிக்காண்டியும் அது மட்டும் இல்லாம தன்னோட படிப்புக்காண்டியும் அங்க இருக்கிற பழங்குடியின மக்கள் கூட வாழ்றது, அது மட்டும் இல்லாம அவங்களோட பழக்கத்தை தன்னோட பழக்கமா மாத்திக்கிறது, இந்த மாதிரியான கான்செப்ட்ல இங்கேயே குடியிருக்க ஒருத்தரா இருக்காரு. அதனாலதான் கவர்மெண்ட் இவரையும் சேர்ந்திருக்கு. இப்ப இவர் வந்த உடனே அங்க இருக்கிறவங்க இவரை கொஞ்சம் ஏளனமா நடத்துறாங்க. அதை அவரை பார்த்துட்டு அவர் அதை பத்தி எல்லாம் கவனிக்கலாம அந்த விலங்கு என்ன அப்படிங்கறதுல ஆர்வமா இருக்காரு. இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு, அதாவது நம்ம சயின்டிஸ்ட், அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் ஆபீசர்னு சொல்லி ஒரு பொண்ணை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டே அந்த விலங்கை பார்க்கறதுக்கு இப்ப போய்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு சில சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு லேசர் கன்னால அந்த பனிப்பாறைய அப்படியே ஊர்க்கிக்கிட்டு இருக்காங்க. ஊர்க்க உள்ள இருக்குது விலங்கு கிடையாது, ஒரு மனுஷங்கிறது தெரிய வருது. அதை பார்த்துட்டு இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா போயிருது. அது மட்டும் இல்லாம இந்த விலங்கு, அதாவது இந்த மனுஷனை நம்ம தனித்தனியா பீஸா வெட்டி இருக்கிற முக்கியமான எல்லா எக்ஸ்பிஷனுக்கும் இதை வைக்கணும். இதை வச்சோம்னா நமக்கு பெரிய லாபம் அப்படிங்கறத இவங்களுக்குள்ள பேசிட்டு வராங்க. அப்ப அங்க இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாருமே அதோட பிளட் செல், அதாவது அந்த பனிப்பாறையில இருந்த மனுஷனோட பிளட் செல் இருந்து எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குது. இப்படி இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே மூளை இருந்துட்டு செயல்படுதா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. மூளை ஒரு மயக்கத்துல இருக்கிற ஸ்டேஜ் தான் காட்டுது. அதை பார்த்த உடனே சயின்டிஸ்டுகளுக்கும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா போயிருது. ஏன்னா இவ்வளவு கோடி வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மனுஷன் திரும்பி வரது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒண்ணு. ஆனா அதை நம்ம இருக்கும்போது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற போது நமக்கு பெரிய பெரிய அவார்டும் எல்லாமே காத்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது இல்லாம இவங்க கண்டுபிடிச்சதும் ஒரு வரலாற்று சமமான ஒரு விஷயம் தான். இப்போ அவங்க எப்படியாவது இந்த மனுஷனுக்கு உயிர் ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஷாக் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு கொடுக்கும்போது அந்த மனுஷன் இருந்து கை கால்லாம் தன்னால சூடாகி செயல்பட ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு அந்த மனுஷன் வந்து மயக்க ஸ்டேஜ்ல தான் இருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. தெரிஞ்சதுன்னே இவங்களுக்கு பல விதமான சந்தோஷம் ஏற்படுது. இப்போ அவனுக்கு உயிர் ஊட்ட அந்த பையன் இருந்துட்டு முழிச்சிருந்தான். முழிச்சவன் இருந்துட்டு இவங்களை பார்த்து ரொம்ப பயப்படுறான். ஏன்னா மாஸ்க் அதிகமா போட்டிருக்காங்க இல்லையா, அதை பார்த்து இவன் பயந்துகிட்டே இருக்கும்போது அப்ப நம்ம ஸ்டான்லி அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லியிருந்தோம் இல்லையா, அவர் மட்டும் இவன் வந்து பயப்படுறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுட்டு அவன் பக்கத்துல வந்துட்டு தன்னோட மேல இருக்கிற மாஸ்க் எல்லாத்தையுமே கலத்திட்டு அவனோட ஃபேஸை பார்க்கும்போது அந்த பையனுமே கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாகிறான். அப்படியே அவன் மயக்கத்துல இருக்கும்போது இங்கிட்ட இவங்களாம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்காங்க. இவனை வச்சு நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம். அது என்னன்னா, இந்த மாதிரி மனுஷங்களை, அதாவது இப்போ இருக்கிற மனுஷங்களை இப்போ நோய் தீர்க்க முடியாம செய்யாம இறக்குறவங்கள இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு, அப்படி ஃப்ரீஸ் பண்ணி வைக்கும் போது எந்த கெமிக்கல் இருந்துட்டு அவர் உயிரோட வச்சிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு நம்ம வச்சோம்னா இதுக்கப்புறம் வரப்போற எல்லா மனுஷங்களையும் நம்ம ஒரு 100 வயசு வரைக்கும் வாழ வைக்கலாம் அப்படிங்கறதா இதோட கான்செப்ட். இது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் வர ஜெனரேஷன் எல்லாத்தையுமே அழிவே இல்லாத, அதாவது சாவே இல்லாத ஒரு ஜெனரேஷனா மாத்தலாம் அப்படிங்கறத சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஸ்டான்லி இருந்துட்டு ஒரு கருத்து எடுத்து வைக்கிறது. அது என்னன்னா, இப்படி நீங்க அழிவே இல்லாத ஒரு ஜனத்தொகை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா மக்கள் நாளுக்கு நாள் பெருத்துக்கிட்டே தான் போவாங்க. இப்பவே மக்கள் தொகை தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு. இன்னும் இந்த சாகாதவரத்துக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா அது பெரிய பிரச்சனையில போய் விடியும் அப்படிங்கறத சொல்றான். இப்ப அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இவன் ஆராய்ச்சி பண்ணும் அப்படின்னு சொல்லி இவன் இருந்த காலகட்டத்தில் எப்படிலாம் அந்த மலைகள் இதெல்லாம் இருந்துச்சோ அதே மாதிரி செட்டப் பண்ணி இவனை அந்த இடத்துல அடைச்சு போடுறாங்க. இப்ப மயக்க தெரிஞ்சு பாக்குறவனுக்கு இவன் காலகட்டத்திலே இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க இருக்கிற செரி பழம், இந்த மாதிரி பழங்களை எடுத்து அதுல ஜூஸ் குடிக்கிறது, நைட்டு அப்படியே குளிர் காயிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். காலைல எந்திக்கிறான், அங்க இருக்கிற ஓஸ்ல வர தண்ணியை அதை வந்து ஒரு மவுண்டைன் ஃபால்ஸா நினைச்சு
அப்படியே குளிக்கிறான். அது மட்டும் இல்லாம ஒரு விலங்கை வேட்டையாடி சாப்பிடுறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இவங்க ஒன்னா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பையன் இருந்துட்டு இந்த தண்ணி வர குழாயில இருந்துட்டு கீழே இருக்கும். அந்த குழாயை பிடிச்சு மேலே ஏறும்போது அங்க வெளியே போற கதவை கண்டுபிடிச்சிடறான். அதை பார்த்துட்டு வெளியே உள்ள மக்கள் எல்லாருமே இவன் வெளியே வந்துருவானோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ இவன் அதை பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறான். நம்ம வேற எங்கேயோ இருக்கோம் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே அடிச்சுக்கிறது. அது மட்டும் இல்லாம சத்தம் போட்டு என்னைய காப்பாத்துங்கன்னு சொல்ல வரத அவனோட லாங்குவேஜ் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ இதை பார்த்துட்டு சயின்டிஸ்ட் இவனை தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி புல்லட்ல அதாவது கன்ல மைக்க ஊசி செலுத்தி அவங்கள போடுறாங்க. மயங்கிருந்தான். மயங்கினதுக்கு அப்புறம் இப்போ இவனை ஆராய்ச்சி பண்ண எடுத்துட்டு போறாங்க. இப்போ அப்படியே அங்க ஸ்கிரீனை கட் பண்ணா நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு லேடி ஆஃபீஸர் இருந்து பார்த்துருப்போம் இல்லையா, அவர்கிட்ட ஸ்டான்லி இருந்துட்டு இவங்களோட பலகுடியின மக்கள் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கறத ஒரு ஃபுட்டேஜா போட்டு கட்டுறது. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட ஒரு அபாரமான சக்தி இருக்கு. அதாவது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு செல்ல இருக்கிற எதிர்ப்பு சக்தியை விட இவங்க கிட்ட பல மடங்கு இருக்கு. நம்ம அதை கண்டுபிடிச்சோம்னா நம்ம இதுக்கு மேலே நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்தலாம். இந்த மாதிரி ரிசர்ச் கொண்டு போகலாம் அப்படிங்கறத ஸ்டான்லி சொல்றாரு. இப்போ அங்க இருக்கிற எல்லா சயின்டிஸ்டும் எடுத்தாலுமே அந்த லேடி ஆஃபீஸர் ஒருத்தங்க மட்டும் நம்ம ஸ்டான்லிக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா பேசுற மாதிரி சரி நான் என்னன்னு பார்த்து பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு ஸ்டான்லி இருந்துட்டு நான் அந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கிறேன்னா எனக்கு ஒரு வாரம் இருந்துட்டு அதாவது அந்த பையனை அவன் கூட இருந்து ரிசர்ச் பண்றதுக்கு எனக்கு பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அந்த லேடிஸ் ஆஃபீஸர் இருந்துட்டு அந்த மாதிரி ஒன்று பண்றது தற்கொலைக்கு சமம். ஒரு ஆதிகால வருஷம் கிட்ட பக்கத்துல போறது அப்படிங்கிறது நம்மளே சூசைட் பண்றதுக்கு சமம் அப்படிங்கிற சொல்றாங்க. அது நான் என்னால நான் பாத்துக்கிறேன், எனக்கு பர்மிஷன் மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டான்லி இருந்துட்டு ஒரு வாரத்துக்கு மட்டும் அவன் கூட பழகிறதுக்கு பர்மிஷன் வாங்குறான். இப்போ இவனும் அவன் இருக்கிற இடத்துக்கு உள்ள போறான். அப்போ அந்த அதிகால மனுஷன் இருந்துட்டு இவனை பார்த்து ரொம்ப பயப்படுறான். ஒரு கட்டத்தில் இவனை கீழே தள்ளிட்டு இவனை அவன் செக் பண்றான். செக் பண்ணிட்டு இவன் நம்ம கூட இருந்தவன் நம்மளமான மனுஷன் தான் அப்படிங்கிறது அந்த அதிகால மனுஷனுக்கு தெரியுது. அப்போ அந்த அதிகால மனுஷன் இருந்துட்டு தன்னோட நெஞ்சில தட்டி தன்னோட பேரை அவன் சொல்ல வரான். அப்போ இதே மாதிரி நம்ம ஸ்டான்லி இருந்துட்டு அவனோட நெஞ்சில் தட்டி நான் ஸ்டான்லி அப்படிங்கிறத சொல்றான். அப்படி சொன்ன உடனே அப்போ நம்ம ஸ்டான்லிக்கு ஒன்று புரியுது, என்னன்னா பிற்காலத்துல பேரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது. அப்போ ஸ்டான்லி இருந்துட்டு அந்த ஆதிகால மனுஷங்கிட்ட நெஞ்சில ஒரு பறவையோட சிம்பிளை பார்த்திருப்பான். இது என்னன்னு சொல்லி கேட்கும்போது இது எங்களோட கடவுள் அப்படிங்கிறத நம்ம ஆதிகால மனுஷர் அப்படியே கை சாடையில சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை சொல்றத பார்த்து மேல இருக்க சயின்டிஸ்டும் இவனோட பாஷையை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வராங்க. இப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்க நம்ம ஸ்டான்லியும் அந்த ஆதிகால மனுஷனும் ஒண்ணுவோல ஆகுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அந்த பையனை காலில் மயக்க ஊசி போட்டு ரிசர்ச் பண்றது இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதை நம்ம ஸ்டான்லிக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னா என்னதான் அவன் ஒரு ஆதிகால மனுஷனா இருந்தாலும் அவனுக்கும் வாழ்ற உரிமை இருக்கு அப்படிங்கறத நம்ம ஸ்டான்லி ரொம்ப நம்புறாரு. இப்படி இவங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நாள் அந்த ஆதிகால மனுஷன் இருந்துட்டு சாகுற நிலைமைக்கு போறான். அந்த ஸ்டான்லி அதை பார்த்துட்டு நீங்க பண்றது ரொம்ப தப்பு, அது மட்டும் இல்லாம ஒருத்தனை வாழ விடாம நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்றது வந்து ஒரு ரொம்ப நரகமான ஒரு செயல் அப்படிங்கறத அவன் சொல்றான். சொல்லிட்டு அடுத்த நாள் இருந்துட்டு அந்த ஆதிகால மனுஷன் கிட்ட நம்ம ஸ்டான்லி பேச வரும்போது அந்த ஆதிகால மனுஷன் இருந்துட்டு இவங்க எல்லாம் நீ ஏதோ பண்றாங்க, நீ எங்கேயும் கூட்டு போறாங்க அப்படிங்கறத சொல்றான். அது நம்ம ஸ்டான்லி இருந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு மழுப்ப அந்த ஆதிகால மனுஷன் இருந்துட்டு இது இப்படி நீ கொடுமைப்படுத்துறதுக்கு பதிலாக நீங்க என்ன கொன்றுங்க அப்படின்னு சொல்லி அவனோட ஈட்டி வச்சு குத்துற மாதிரி வரான். அதை பார்த்துட்டு நம்ம ஸ்டான்லிக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருது. இதுக்கப்புறம் இவன் ரொம்ப வெக்ஸ்ல இருந்தானா ஒருவேளை இவன் தன்னைத்தானே சூசைட் பண்ணிக்கிறான் அப்படிங்கறத ஸ்டான்லி புரிஞ்சுக்கிறான். இதுக்கப்புறம் ஸ்டான்லி ஒரு ஐடியா பண்றான். அது என்னன்னா இவன் இது வரைக்கும் ஃபீமேல் கிட்ட பேசுனதே இல்லை இல்லையா, அதாவது அவங்களோட காலகட்டத்தை தாண்டி ஃபீமேல்கிட்ட பேசுனது இல்லை இல்லையா, அதனால இவனோட லேடி ஆஃபீஸர் கிட்ட இந்த மாதிரி நீங்க போய் ஃபீமேல் மாதிரி அவனோட பேசுங்க அப்படிங்கிற சொல்றான். அதுக்கு அந்த லேடி ஆஃபீஸர் இருந்துட்டு இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம ஸ்டான்லி இருந்துட்டு கெஞ்சி கூத்தாடி நம்ம அவங்களோட அடிமட்டா இது வரைக்கும் அதை கத்துக்கிட்டோம்னா நமக்கு பெரிய லாபம் கிடைக்கும், அவங்க என்னென்ன மூலிகை யூஸ் பண்ணாங்க அது கூட நமக்கு ஒரு பெரிய லாபம் இந்த மாதிரிலாம் சொல்றான். அதுக்கப்புறம் அந்த லேடி ஆஃபீஸர் இருந்துட்டு அவன் பக்கத்துல போய் பேச வராங்க. அப்போ அந்த பையன் இருந்துட்டு அதாவது அந்த ஆளியாத மனுஷன் இருந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட வேமா பக்கத்துல போக நம்ம ஸ்டான்லி இருந்து நடுவில் வந்துட்டு இங்க பாரு இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல அப்போ அந்த அதிகால மனுஷன் இருந்துட்டு பக்கத்துல ஒரு வினிமுகிற பொருள் இருக்கும், இதை எடுத்துட்டு வந்துட்டு ஸ்டான்லி கிட்ட கொடுத்துட்டு நீ இதை எடுத்துட்டு போ, அதுக்கு பதிலா அந்த பொண்ணு என்கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதை பார்த்தோன்னே ஸ்டான்லி கடுப்பாயிட்டு நீ போ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேடி ஆஃபீஸர் அவங்களும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு மறுநாள் இருந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் போறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் டெய்லி போக 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 அவனுமே அவனோட பாஷையில அதாவது இவனை லவ் பண்ற பொண்ணு இவனுக்கு பசங்க இருந்தது இது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறான். அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டே வர இந்த டைம்ல திடீர்னு அந்த செட்டுக்கு மேல ஒரு ஹெலிகாப்டர் பார்க்குது. அதை பார்த்த உடனே இங்கிட்டு இந்த ஆளிகால மனுஷன் இருந்துட்டு நான் காப்பாத்தும் பறவை வந்துருச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுக்கிட்டு அங்கிட்டு குதிக்க அந்த டைம்ல அங்க இருக்கிற ஆபீசர் இருந்துட்டு இந்த லேண்ட்ல நீங்க பறக்கிறதுக்கு பர்மிஷன் இல்ல போல போங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க இங்க ஸ்டான்லி இருந்துட்டு இந்த பழங்குடியினர் கிட்ட அவங்க ரொம்ப டீப்பா பழகுமா இல்லையா, சோ அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பறவைக்கு என்ன மீனிங் அப்படிங்கறதான் கேட்கறான். அவங்க இருந்துட்டு இந்த பறவை அப்படிங்கிறது வந்து எங்களோட கடவுள், இது ஒரு தடவை எங்களுக்கு காட்சி கொடுத்துருச்சு அப்படின்னா நாங்க நேரா சொர்க்கத்துக்கு போவோம் அப்படிங்கிறது எங்களோட ஐதீகம் அப்படிங்கறத சொல்றான். இப்போ இதெல்லாம் இது கேட்டு வந்துட்டு அங்க இருக்க லேடி ஆபீசர் கிட்ட நம்ம ஸ்டான்லி இருந்துட்டு பொறுமையா விலைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம அதிகால மனுஷன் இருந்துட்டு அந்த பறவை அதாவது நம்ம ஏரோப்ளேனை பார்த்தா இல்லையா, அதனால இவன் சடங்கெல்லாம் செய்ய ஆரம்பிக்கான். திருப்பி அந்த பறவையை என் கண்ணில் காட்டு, நான் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிறத சடங்கு இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து அங்க இருக்கிறவங்களுக்கே ஒரு நிமிஷம் ரொம்ப வெக்ஸா போகுது. அதாவது இந்த மாதிரி கொடுமை செய்யறோமே அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வைக்கிறான். இங்க நம்ம ஸ்டான்லி இருந்துட்டு டெய்லி பேசிட்டு வர அந்த வேயை இருந்துட்டு நம்ம ஆதிகால மனுஷன் பார்த்துறான். பார்த்துட்டு அப்படியே அவனை பின்தொடர்ந்து போய் அவன் போனதுக்கு அப்புறம் அவன் அமுக்கிற பட்டனை அமுக்கி அப்படியே வெளியே வந்துடுறான். வெளியே வந்தது மட்டும் இல்லாம அங்க ஒரு சயின்டிஸ்ட் இருந்துட்டு இவனை தடுக்கிறதுக்கு வருவாரு. அவரை கத்தியால குத்திட்டு அப்படியே வெளியே போறான். அங்க ஒரு
மயக்கடைக்குள்ள அங்க இருக்கிற அலாரத்தை ஆன் பண்ணிடுறாரு. இங்கிட்டு மோதரவே ஆலி மனுஷன் இவ்வளவு வருஷத்துக்கு அடுத்து அந்த பனியை பார்த்தோன்னே அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமாகுது. அப்படியே கொஞ்சம் தூரம் போக அங்கிட்டு ஏரோப்ளேன் இருந்துட்டு பறந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே தன்னை கூட்டிட்டு போற பறவை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வேகமா போய் அந்த பறவை, அதாவது நம்ம ஏரோப்ளேன் பிடிக்க போறான். அந்த டைம்ல தட்டி கீழே விழுந்து மயக்காயிடுறான். இப்போ மயக்க அடைஞ்சவன இவங்க ரிசர்ச்சுக்கு கூட்டு வந்துடுறாங்க. கூட்டு வந்துட்டு அவனுக்கு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவனுக்கு பெருசாலாம் ஒன்னும் அடி இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம ஸ்டான்லி இருந்துட்டு இவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். நினைச்சவன் இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனை அப்படியே யாருக்கும் தெரியாம வெளியே கூட்டிட்டு வந்துருந்தான். கூட்டிட்டு வந்தது சயின்டிஸ்டுக்கும் தெரியுது. அவங்க ஏரோப்ளேன்ல இருந்து எல்லாத்தையுமே விட்டு அவனை தேட வைக்கிறாங்க. இந்த டைம்ல ஸ்டான்லி இருந்துட்டு இவனை ஏதாவது கண்காணாத இடத்துல போய் விட்டுட்டா இவனாவது பொழைச்சு வாழுவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். இப்படி அவங்க போய்கிட்டு இருக்க திடீர்னு ஸ்டான்லிக்கு இவனுக்கும் நடுவில் பெரிய பள்ளம் விழுந்துருது. அதுக்கப்புறம் அப்போ அந்த நேரத்தில் ஏரோப்ளேன் அந்த சைடு வர, அப்போ நம்ம ஆதிகால மனசு இருந்துட்டு தன்னை கூட்டிட்டு போற பறவை, அதாவது சொர்க்கத்துக்கு நான் அழைச்சிட்டு போற பறவை வந்துருச்சு அப்படின்னு நினைச்சு அந்த ஏரோப்ளேனை பிடிச்சிக்கிறான். அங்க இருக்கிறவன் மேலே வான்னு சொல்லி கூடும் போது அதெல்லாம் எனக்கு வேலைன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு மேலே போய்கிட்டு இருக்கும் போதே கையை விட்டுருதான். இங்கிட்டு ஸ்டான்லி இருந்துட்டு அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கஷ்டப்பட்டாலும் இன்னொரு இருக்கும் இவங்க அந்த ரிசர்ச் அதெல்லாம் பண்ணி அவனை வந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலாக அவன் தன்னை சொர்க்கத்துக்கு போனதான் நினைச்சு கையை விட்டு, அதாவது தன் உயிரை விட்டு போனது ரொம்ப மேல் அப்படின்னு சொல்லி